வெல்கம் டு நீட் சென்னை. இன்னைக்கு நம்ம வந்து புதுசா ஒரு டாபிக் பார்க்க போறோம். அந்த புதுசா டாபிக் வந்து பிசிக்ஸ்ல நீட் எக்ஸாம்க்கும் அண்ட் ஜேஇ எக்ஸாம்க்கான ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த வரிசையில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த புதுசா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து எஸ்பெஷலி நம்ம பார்க்க போறது வேவ் ஆப்டிக்ஸ் இந்த டாபிக்ல தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா λ1 λ2 அப்படிங்கிற ரெண்டு வேவ் லெங்த் கொடுத்துருக்காங்க. ஸோ β1 அண்ட் β2 அது அந்த λ1 λ2க்கான கரஸ்பாண்டிங் ஃப்ரிஞ்ச் விட்த்து கொடுத்துருக்காங்க. β1 அண்ட் β2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கான கரெக்டான ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். β1 β2க்கு அடிப்பட்ட ரிலேஷன்ஷிப் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பி, சி, டி அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் எது சரின்னு நம்ம செக் பண்ணலாம். இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கான்செப்டை வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த படத்தில் காமிச்சிருக்க இந்த பிக்சரை பாருங்கள். இதில் வந்து லைட் வைஸில் ஒரு பிரிசத்தில் நம்ம வந்து ஒரு லைட்டை செலுத்துகிறோம். அப்போது அந்த லைட்டை பிரிசத்தில் உள்ளே போயிட்டு அடுத்த பக்கம் வெளியில் வருது. வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இது இத்தனை ரேஸாக இத்தனை கலராக இத்தனை இதுவாக வருது. நம்ம ஒரு லைட்டு தான் செலுத்தினோம். ஸோ அந்த பிரிசத்தில் பட்டு இத்தனை ரேஸாக வெளியில் வருது. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி, அதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த பிக்சர்லேருந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த பிக்சரில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் அந்த பரிசோதனையோட வந்து கிராஸ் செக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படிங்கிறது தெரியும். வேவ் லெங்க்த்து 1, வேவ் லெங்க்த்து 2 ரெண்டு வேவ் லெங்க்த்து வந்து யூஸ் பண்ணும்போது ஸோ அதோட எஃபெக்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரேஞ்ச் விட்த்துக்கான ஃபார்முலா என்னென்னு பார்க்குறோம். β = λ D/d கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ண ஃபார்முலா, இது தெரியும். ஸோ இங்கே வந்து λ வந்து வேவ் லெங்க்த்துன்னு தெரியும். டி வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்லிட்டுக்கும் அண்ட் ஸ்க்ரீனுக்கு இடைப்பட்ட தூரம் D. இந்த ஸ்மால் டி வந்து டிஸ்டன்ஸ் பட்டு ரெண்டு ஸ்லிட் இடைப்பட்ட ரெண்டு பிளவுகள் கொடுத்துருக்காங்களா அதுக்கு இடைப்பட்ட தூரம். ஸோ இப்போ அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ வந்து சின்ஸ் இந்த D அண்டு ஸ்மால் டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் வந்து இந்த ஃபார்முலாவை இப்படி மாறுது. பீட்டா டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு λ அப்படின்னாக்கா இதோட ஃப்ரிஞ்ச் வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகுது வித் வேவ் லெங்க்த்தோட. பீட்டா ஃப்ரிஞ்சோட விட்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வேவ் லெங்க்த்தும் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது λவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ வந்து 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. λ1 வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, பட் λ2 வந்து ப்ரொடியூஸ் பண்ணல. ஸோ அதனால இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ரிக்வயர்ஸ் எ ஷார்ட்டர் வேவ் லெங்க்த் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா λ1 லெஸ் தேன் λ2. ஸோ வந்து λ1 வந்து பெருசு, λ1 வந்து λ2 சின்னது அப்படின்னு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ ரெண்டு ஃப்ரிஞ்ச் வித்தையும் கம்பேர் பண்ணுறோம். β1 ப்ரொபோர்ஷனல் டு λ1 அண்ட் β2 ப்ரொபோர்ஷனல் டு λ2. சின்ஸ் λ1 வந்து λ2 சின்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுனால இப்போ நமக்கு வந்து ஃபைனலாக வந்து β1 லெஸ் தன் β2. ஸோ வந்து இதுதான் ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு வேவ் லெங்த் கொடுத்துருந்தாங்க. λ1 λ2 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் β1 β2 கரஸ்பாண்டிங் அதோட ஃப்ரிஞ்ச் வித் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து நம்ம டெரைவ் பண்ண ஃபார்முலா கொண்டு வந்திருந்தோம். ஃபைனலாக அது நமக்கு ஆப்ஷன் ஏலேயே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ அடுத்த ஆப்ஷனே நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஸோ இந்த ஆப்ஷன்லேயே வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நம்ம வரிசையை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நீட் எக்ஸாம் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம வந்து நீட் எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸ் அண்ட் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கொடுத்துருக்க கான்டாக்ட் டீட்டெயில வாட்ஸ்அப் நம்பர் ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் லொக்கேஷனில் இந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ.